SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ராயபக்சாக்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை அரசுடைமையாக்குமாறு நாமல் கோரிக்கை. பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். தமிழின் அழிப்பை மறப்பவர்களுக்கு இடமில்லை. இறம்புட பேருந்து விபத்துக்கான காரணம். மின்கட்டத்தை அதிகரிக்க அரசு திட்டம், விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. போர் நிறுத்தத்தை மீறிய பாகிஸ்தான். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ராயபக்சாக்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை அரசுடைமையாக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச கோரிக்கை விடுவித்துள்ளார். துபாயில் நமக்கு சொந்தமானது என கூறப்படும் மரியோர் ஹோட்டலை அரசுடைமையாக்குமாறு கோரிக்கை விடுவித்துள்ளார். உகண்டாவில் காணப்படுவதாக கூறப்பட்ட பணத்தையும் அரசுடைமையாக்குமாறு அவர் கோரியுள்ளார். சட்டவிரோதமான முறையில் ராயபக்சாக்கள் பணம் உழைத்திருந்தால் அவற்றை அரசாங்கம் அரசுடைமையாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுவித்துள்ளார். கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கே கூறிய பொய்களே இன்று அன்றகுமாராக்கள் கூறுகின்றார்கள் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். $18 பில்லியன் பதுக்கி வைத்திருப்பதாகவோ இல்லை, எனவே ரணில் கூறவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே மிகவும் தந்திரமான ஒரு அரசியல்வாதி எனவும் அன்று தரப்பினர் இந்த பொய்களை சமூகத்துக்கு எடுத்துச் சென்று தற்போது தடுமாறுகிறார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக குவித்த சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு எந்தவொரு ஒத்துழைப்பினையும் வழங்க தயார் எனவும், வேண்டுமென்றால் சத்திய கடாசி ஒன்றை வழங்குவதாகவும் தயார் எனவும் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரியோவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகளுக்குள் பேசப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பிரச்சார காலம் நிறைவடைந்த பின்னரும் பிரச்சாரங்களை மேற்கொள்ளுமாறு கட்சி ஆதரவாளர்களை ஹரணி தூண்டியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். அதன் அடிப்படையிலேயே பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் கோரிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளுடனும் விரிவான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் பாரதூரமான அளவில் தேர்தல் சட்டங்களை மீறியதாகவும் இதனூடாக அவர் பிழையான முன்னுதாரணத்தை வழங்கியுள்ளதாகவும் அந்த உறுப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளார். எவ்வாறாயினும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியோ அல்லது ஏனைய எந்த ஒரு எதிர்க்கட்சியோ அதிகாரப்பூர்வமான கருத்துக்களை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழர்கள் இனவழிப்பு செய்யப்படவில்லை என்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை என பிரண்டன் முதல்வர் பட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். கனடாவில் தமிழர் இனவழிப்பு நினைவு தூபி திறந்த விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் தமிழர்களை இனவழிப்பின் அளவை மறக்கக்கூடாது. இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்களுக்கு பிரம்டனில் இடமில்லை, கனடாவில் இடமில்லை, கொழும்பில் திரும்பிச் செல்லுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அரசாங்கத்தினால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கம் தவறான தவறுகளை பரப்பி வருகிறது என தெரிவித்துள்ள பிரண்டன் முதல்வர், உண்மைக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுத்த தமிழர்களை இழிவுபடுத்தவும் தாக்கவும் அவர்கள் முயல்கின்றார்கள். இது ஒரு உடல் ரீதியான இனப்படுகொலை மாத்திரமல்ல, உலகில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள தமிழர்கள் மீதான தாக்குதல் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழர் படுகொலை நினைவு தூவியென நகரத்தில் உருவாகியுள்ளமை குறித்து நான் பெருமிதம் அடைகிறேன், ஆனால் இன்னமும் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளன எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொத்மலை ரம்புட ஹெரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 21 உயர்வடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் கொத்மலை போலீசார் சென்று கொண்டிருந்த பேருந்தில் ஏற்பட்ட திடீரென தொழில்நுட்ப கோளாறு விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கின்றார்கள். கதிர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சொந்தமான பேருந்து ஒன்று நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை ரம்புட கெரண்டியல்ல பகுதியில் சுமார் 100 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 21 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த 21 பேரின் உடல்களும் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து நேற்று அதிகாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த பேருந்து சுமார் 75 பயணிகள் இறந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் கொத்மலை பொது வைத்தியசாலை, நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலை, கம்பளை மற்றும் நாவலப்பட்டி ஆகிய வைத்தியசாலைகளிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். மேலும் காயமடைந்தவர்களில் பலர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. விபத்து குறித்து ஆராய்வதற்காக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேகர ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளார்கள். மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்துகிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் மின்சார கட்டண திருத்தத்தில் 25% முதல் 30% வரையான அளவில் மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயம் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பர் இலங்கையின் கடன் நிலைமையை பகுப்பாய்வு செய்து மறுபரிசீலனை செய்வதற்காக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து முந்தைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்ட உடன்படிக்கைகளை அப்படியே செயற்படுத்துவதன் விளைவாக இப்படி மின்சார கட்டணத்தை உயர்த்தும் நிலை உருவாகியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள மீளாய்வுக்கு முன் மின்சார கட்டணத்தை உயர்த்தி நிபந்தனைகளை நிறைவேற்ற நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது என்பது இப்போது தெரிவாகிறது. கடந்த ஆண்டு லாபம் ஈட்டிய இலங்கை மின்சார சபை பிப்ரவரி மாதம் முதல் நட்டமடைந்து வருவதாகவும் அது எண்ணிக்கையில் ரூபாய் 271.1 பில்லியன் அளவுக்கு இருப்பதாகவும் கூறி அன்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை கைவிட தயாராகிறது என்பதும் தெளிவாகிறது. ரூபாய் 9,000 மின் கட்டணத்தை ரூபாய் 6,000 வரையும், ரூபாய் 3,000 மின் கட்டணத்தை ரூபாய் 2,000 வரையும் 33% குறைப்பதாக தற்போதைய ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் வாக்குறுதி அளித்த வாக்குறுதி மறந்து இவ்வாறு நாட்டு மக்களை துன்பத்துக்கு உள்ளாக்குவது ஜனநாயக விரோத செயல் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். பாகிஸ்தானுடைய போர் நிறுத்தத்துக்கு பின்பர் பாதுகாப்பு அதிகாரியுடன் பிரதமர் மோடி முக்கிய சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்று 11/5/2025 மோடியின் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்பு படைத்தலைவர் ஜெனரல் அனில் சவுகான் மற்றும் முப்படைகளின் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். இதேவேளை இந்தியாவுடன் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உரிய வகையில் செயற்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தை பாதித்து அமைதி, செழிப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை நோக்கி அதன் பயணத்தை தடுத்து பிரச்சினைகளை தீர்ப்பதில் இந்த போர் நிறுத்தம் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது என்று பாகிஸ்தான் நம்புவதாக பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தத்துக்கு பிறகு இந்தியா எல்லையில் பாகிஸ்தான் மேற்கொண்ட தாக்குதலுக்கு இந்திய வெளிவிவகார செயலாளர் கடும் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டுள்ளதாகவும் அவர் பகிரங்கமாக சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான பின்னணியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே அனைத்து விதமான தாக்குதல்களையும் மாலை 5 மணியுடன் நிறுத்தப்பட்டதாக இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இவ்வாறு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று மீண்டும் காஷ்மீரில் பாகிஸ்தான் தாக்குதலை மேற்கொண்ட போது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே பின்னர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தானில் இந்த தாக்குதலுக்கு இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கடும் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மீண்டும் மீறப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ஒப்பந்தத்தை மீறியதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்க ஆயுதப்படைகள் தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் சர்வதேச எல்லை மற்றும் கட்டுப்பாட்டு கோடு பகுதியிலும் மீண்டும் எல்லை மீறல்கள் நடந்தால் அவற்றை கடுமையாக எதிர்கொள்ள அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மேலும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராயபக்சாக்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை அரசுடைமையாக்குமாறு நாமல் கோரிக்கை. பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். தமிழின் அழிப்பை மறப்பவர்களுக்கு இடமில்லை. இரம்புட பேருந்து விபத்துக்கான காரணம். மின்கட்டணத்தை அதிகரிக்க அரசு திட்டம், விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. போர் நிறுத்தத்தை மீறிய பாகிஸ்தான்.